ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏஜ் ஆஃப் டென்னிசன் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் நாம் கிட்டத்தட்ட யூனிட் 1ல் ஏஜ் ஆஃப் டென்னிசனுக்கு வந்துட்டோம். எனக்கு நல்லாவே புரியுது, உங்களுடைய திங்கிங் புரியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம உள்ளே வரோம். கிட்டத்தட்ட 22 நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மாக நான் சொன்ன மாதிரி யூனிட் 1க்கான ப்ராப்பரான டைட்டில்ஸை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே யூனிட் 1லேருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் உங்களால் கொஸ்டினுக்கான ஆன்சரை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நிறைய பேர் நல்லா ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்டு நான் வீடியோவை லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களால் அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வீடியோ கொடுக்க முடியலைங்கிறதுக்கு நான் என்னோடய மன்னிப்பையும் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பார்க்கலாம். 6:30க்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் 6:30 இருட்டுற வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் டென்னிசனில் அந்த ஏஜ் எப்படி இருந்தது, நம்ம இது வரைக்கும் யூனிட் 1ல் அப்லோட் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் ஹார்டி, இல்லைன்னா ப்ரெசன்ட் ஏஜ் ட்ரைடன் இப்படின்னு ஏஜ்னு சொல்லி அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க என்ன எழுதுனாங்க, அவங்க யார் கூடையெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க, அவங்க அதர் ரைட்டிங்ஸ் என்ன, அவங்க டிகிரிஸ் என்ன, அவங்களுடைய அவார்ட்ஸ் என்னன்னு படித்து போய்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினாவது ஒரு ரைட்டருடைய அந்த ஏஜ் என்ன காலகட்டத்தில், அந்த ஏஜில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த ஏஜ் எதை சார்ந்து இருந்ததுங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டைட்டிலுக்குமே நான் எடுத்தோடனே நம்மளால் போக முடியும். ஏஜ் ஆஃப் டென்னிசன் இப்போ பிறந்தார், டென்னிசன் இதையெல்லாம் வாங்கினார், டென்னிசன் இங்கெல்லாம் போய் படித்தாருன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஏஜுக்குள்ளே போகணும். அப்போது தான் நம்மளால் அந்த ஏஜில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தது, யார் இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் டென்னிசன்னா என்ன, அதில் என்ன தான் நடந்தது, அந்த ரைட்டிங்ஸ் எப்படியெல்லாம் இருந்தது, இந்த ஏஜ் ஆஃப் டென்னிசனில் மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறிச்சு, அண்டு எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இருந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏஜ் ஆஃப் டென்னிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ என்னடா அது விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குயின் விக்டோரியா, ஓகே, நம்மளுடைய இது சப்ஜெக்ட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி. குயின் விக்டோரியா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். எனக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஞாபகம் வரும். ஸோ அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்தோனே கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம், பட் இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏஜ் ஆஃப் டென்னிசன் டக்குன்னு நமக்கு மறக்காது. ஓகே. ஸோ குயின் விக்டோரியா பார்த்தோம் அப்படின்னா 1837. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக இந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். 1837 அரியணை ஏறுறாங்க. அவங்களுடைய ஆட்சியை அவங்க ஆட்சி அதிகாரத்தை அவங்க 1837 கைப்பற்றுறாங்க. அண்டு இவங்களுடைய காலகட்டத்தில், அதாவது 1830 இந்த இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ 1830 to 1840 பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் ஓகேங்களா, அதாவது இவங்களுடைய 1837 சொல்கிறோம், பட் இருந்தாலும் 1830 1840 நிறைய ரைட்டர்ஸ் இங்கிலாண்டில் அப்படியே அங்கங்கே அத்தி பூத்த மாதிரி சொல்லுவோம்ல, நேற்று பூத்த மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரைட்டர்ஸ் கையில் பேனா கிடச்சவங்கெல்லாம் நானும் ரைட்டரான்னு சொல்கிற மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நமக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஒரு 10 டிகேட்ஸ் அப்படின்னா 10, இதை கூட ஒரு தடவை எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. டிகேட் மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி 10 இயர்ஸ் வரும். டிகேட்னா 10 வருஷத்தை குறிக்கும். ஸோ 30லேருந்து 40க்கு இடையில் நிறைய ரைட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ இவங்களுடைய ஆட்சி, அதாவது குயின் விக்டோரியாவோட ஆட்சி காலம் பார்த்திங்க அப்படின்னா 1901 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ 1901 வரைக்கும் எக்ஸ்டெண்ட். அப்போது 1837 1901 வரைக்கும் குயின் விக்டோரியாவோட காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு இவங்களுடைய ஜூப்ளி இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1887 சொல்கிறாங்க. 1887 குயின் விக்டோரியாவோட ஜூப்ளி இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ஷார்ட்டாக தான் இந்த ஏஜில் என்ன இன்சிடெண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். டீட்டெயிலாக கிடையாது, பட் இது தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி ரெஃபார்ம்பிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் 1832. ரெஃபார்ம்பிள் ஆக்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் நமக்கு. ரெஃபார்ம்பிள் ஆக்ட் எப்போனா 1832 வந்து வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சுப்ரீமசியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது ரெஃபார்ம்பிள் ஆக்ட் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ்டான ஒரு ஆக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டிசம் மூமெண்ட், அதாவது சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டிசம், இதை பற்றி நம்ம அடுத்த பேராகிராஃப்லேயே பார்ப்போம். ஸோ இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்தை இங்கிலாண்டுக்குள்ளே அமைதியே இல்லாமல் வச்சுருந்துருக்கு இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்துங்க. சார்ட்டிசம் மூமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் டிப்ரெஷன், ஓகேயா, சாரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிப்ரெஷனையும் அண்டு வைடு ஸ்ப்ரெட்டான மிசரி, சோகம், ஓகேங்களா, எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிறது. சரி, இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1838 1848 வரைக்கும் இந்த 10 வருஷம், ஓகே, டோட்டலாக அப்படியே பிரிட்டனுக்குள்ளே வந்து அமைதிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு ஒரு அர்ச்சனையை கொடுத்தது இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட ஃபஸ்ட்டு மாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாமே ஒற்றுமையாக சேர்ந்து ஆரம்பித்த பிரிட்டிஷோட முதல் ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது இந்த சார்ட்டிசம் மூமெண்ட்டு தான். அப்போ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்னால் அப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கான உரிமையை தானே கேட்க போகிறாங்க. ஸோ அதை தான் இவங்க இதில் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டிசம் மூமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 கொள்கைகள், கீ எய்ம்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இப்படி தான்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 விஷயத்தை அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னன்னு பாருங்கள். யூனிவர்சல் மெத்தட் ஆஃப் சர்ஃபேஜ், ஓகேங்களா. ஸோ இந்த சர்ஃபேஜ்னு சொல்லி பிஜிடிஆர்பியில் ஒரு டைட்டில் வரும், போயம் ஒன்று இருக்குது, நான் தான் சொல்லுங்கள். ஸோ யூனிவர்சல் மெத்தடை வந்து சர்ஃபேஜில் வந்து கேட்குறாங்க. அண்டு சீக்ரெட்டான பேலட்ஸை பற்றி கேட்குறாங்க. அண்டு ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பிக்கான ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன். இப்போ எம்பி ஆகுனா உன்ட்ட அவ்வளோ சொத்து இருக்கணும், அப்போ தான் நீ எம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும், அண்டு எம்பிக்கான பேமெண்ட்ஸை பற்றியும், அண்டு ஈக்குவலான எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸை பற்றியும் அவங்க வந்து ஒரு 6 கீ எய்ம்ஸை வச்சு இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த அளவுக்கு நமக்கு இது யூனிட் 1 இந்த ஏஜ் ஆஃப் டென்னிசனில் இது இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் சார்ட்டிஸ்ட் மூமெண்ட்னா என்ன, அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சார்ட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிறது யாரோட பீரியடில் இருந்துன்னு தெரிஞ்சால் கூட போதும், ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் டென்னிசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 விஷயம் தான் இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ரெஃபார்ம்பிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ ரெஃபார்ம்பிள் வந்து 1832 வந்துருக்கு. அண்டு சார்ட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது 1838 to 48. இது ரெண்டுமே பொலிட்டிக்கலில் நமக்கு வந்து சில சேஞ்சஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அண்டு சார்ட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்குவோம், அது போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே காலகட்டத்தில் கான் லா அப்படிங்கிறது, இப்போ நம்மலாம் சொல்கிறோம்ல, இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும், ஓகே. ஸோ இப்போ நமக்கு அது பிரச்சனை, வெளிநாட்டிலேருந்து வர முடியல அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் விலை ஏறுதுன்னு வச்சுங்களேன், ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிடுவோம். வெங்காயம்லாம் சில காலகட்டங்களில் நிறைய பொருள் விற்பனை ஏறிச்சு பார்த்திங்களா. ரேட் அதிகமாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம ஊர்லேயே வந்து அதுக்கு வந்து அதிகம் பேருக்கு தேவை ஏற்படுது, நீ வெளியூரில் கொண்டு போய் விற்றா என்ன ஆகுறதுன்னு சொல்லி நீ வெளியூருக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு அதை பேன் பண்ணுவாங்க. ஸோ உள்நாட்டுக்குள்ளே நம்ம ரேட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கான் லா அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து அப்போ வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தானியங்களை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுற சில விஷயங்களை வந்துட்டு பேன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தது கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் கான்லா அப்படிங்கிறதும் ஒன்று வந்தது, ஓகே. ஸோ அதனுடைய டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்லா அப்படிங்கிறது 1815லையும் 1846லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடைமுறையில் இருந்த ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் கிராண்ட் ப்ரைஸ் ஹைஸ் டு ப்ரொடெக்ட் லேண்ட் ஓனர்ஸ். ஸோ லேண்ட் ஓனர்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம உற்பத்திக்கான விலையை கொடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விவசாயி உற்பத்தி செஞ்ச பொருளுக்கான நிலையை நிர்ணயம் செய்யணும், அப்போ தான் வந்து விவசாயம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஸை வந்து
சேவ் பண்ணணுங்கிறதுக்காக பொருளோட விலையை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கான்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இதாக இருக்கும். என்ன அப்படின்னா, கான்லா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து 1815லையும் 1846லையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுட் காஸ்ட் வந்து ஹை ஆச்சு. ஓகேங்களா? சாப்பாடு வந்து ஃபுட் காஸ்ட் அப்படின்னா தானியங்களோட உற்பத்திக்கான பொருள் வந்து அதிகமாகி அது ரேட் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட விலையும் அதிகமாகிருக்கு. அண்டு அதனால் பார்த்தோன்னா பப்ளிக் அன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? எல்லாம் பொதுமக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல்டில் இறங்கி, ஏன்னா நீ வந்து அவங்கள தான் வந்து, அதாவது பணக்காரங்களாக வைக்கணும்னு பார்க்குற, அப்போ பொருளோட விலை அதிகமாகுது அப்படின்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றதுங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் போராட்டம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கான்லா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்தது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ரெஃபார்ம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா 1867லையும் அண்ட் 1884 அண்ட் 85லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஃபார்ம்பிள் ஆக்டை வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் அமைதியாக்கிடுறாங்க. ஓகேப்பா, இனிமேல் இப்படிலாம் இருக்காது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஆக்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கிலாண்டை ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை கொண்டு வராங்க. அது யாருன்னா வில்லியம் ஃபோரோட டைமில். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே டைமில், ஓகே, டென்னிசனோட டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலர், ஓகேங்களா, ஸ்ப்ரெட் ஆஃப் பாப்புலர் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து பாப்புலராக ஆரம்பிக்குது. அண்டு எல்லா பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. யார் வேணாலும் முன்னுக்கு வரலாம், உனக்கு வந்து நான் வந்து இடம் தரேன் அப்படிங்கிற மாதிரியும், யார் வேணாலும் படிக்கலாம்பா, கல்விக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியும் டென்னிசனோட ஏஜில் வந்துடுது. இதை வந்து நீங்கள் விக்டோரியா ஏஜ்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் சயின்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த சயின்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸ் வந்து டென்னிசனோட ஏஜில் கிடச்சிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் வந்து பாப்புலர் ஆகுது. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நிறைய மேகசின்ஸ் வருது. இதனால் நிறைய சீப் புக்ஸும் கிடைக்கிது. ஓகே. ஸோ அப்போது ஏஜ் ஆஃப் 10, இதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்துருச்சு இது எல்லாமே. பட் இருந்தாலும் பாப்புலர் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் எங்கன்னா ஏஜ் ஆஃப் டென்னிசனில் நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதுதான் மிகப்பெரிய கான்செப்டே இங்கே. ஸோ இதில் வந்து சயின்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது இல்லை. அப்போ சயின்ஸ் டெவலப் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்க ஆரம்பிப்போம்ல. இப்போ ஒன்றும் எக்ஸாம்பிளே கிடையாது. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு கடவுளை நம்பி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, கடவுளை நம்பி நம்ம பாத யாத்திரையாக போகிறோம். நடந்தே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். வந்து சொல்லுவாங்க, நான் போய் அந்த சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம், எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குதுப்பா, எனக்கு ஒரு நாளாக உடம்பு இப்படிலாம் இருந்தது, இப்போ உடம்பு நல்லா இருக்குது, நடந்தே போயிட்டு வந்ததுனால எனக்கு இந்த இது இருக்குது, அதனால் நீங்களும் வேண்டிங்க, நான் வந்து நடந்தே வந்து உன்னை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் உனக்கும் சரியாகும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, இப்போது இங்கே இதில் கான்செப்ட் என்னென்னா, நடந்து போயிட்டு வந்தேன், சாமியை பார்த்தேன், அந்த சாமியை பார்த்தனால எனக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிற கான்செப்ட்டு. அப்போது அங்கே கடவுள் இருக்குதுன்னு எல்லா மக்களும் நம்பினாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நடந்து தானே போனேன், அப்போ நீ நடந்து போகும்போது கீழே இருந்த சின்ன சின்ன கற்கள்லாம் வந்து உன்னோட பாதத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன நரம்புகளை வந்து தூண்டி விட்டுருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிது. இது வந்து எக்ஸசைஸ் மாதிரி, இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க, நீ கடவுளால் கிடையாது, நீ நடந்து போகும்போது உனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் தான் உன் உடம்பு இப்போ நல்லானதுக்கு காரணம் அப்படின்னு விளக்குவாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, கடவுளை நம்புகிறவங்க சயின்ஸு பேசுகிறவங்கள, அப்போ நீ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சயின்ஸ் சொல்கிற என்ன பண்ணும், அப்போது நான் சொல்கிறது பொய்யா, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லுவான். இப்படி என்னாச்சு அப்படின்னா, அந்த ஏஜ் ஆஃப் டென்னிசனில் சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் மிகப்பெரிய போட்டியே ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி, ஏஜ் ஆஃப் டென்னிசனுக்கு முன்னாடி நல்லாவே நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஏஜ் ஆஃப் மில்டன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, காடு வந்து ஆடாம் ஏவாளை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுவும் கடவுள் மனிதனை படைச்சார், தன்னோட மூச்சு காற்றுலேருந்து படைச்சாருன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு மண்ணில் வந்து பொம்மை செஞ்சு அதுக்கு வந்து உயிர் கொடுத்தாரு, அதனால தான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி, இப்படி வந்து என்ன பண்ணோம்னா, மனிதன் பிறந்தான் அப்படின்னா இப்படி தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்கள் வந்து நம்புகிறோம். ஓகேங்களா, கடவுள் படைச்சாருப்பா, தன்னை மாதிரியே படைச்சாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மால் டார்வின் வராரு. ஓகேங்களா, இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் வந்து இப்படி தான் உருவானா. ஓகேங்களா, எடுத்துக்காட்டு சொல்கிறோன்னா, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை வருது. அப்போ என்ன ஆகுது, ஏண்டா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக எங்கள் கடவுள் என்னையை வந்து படைச்சாருன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், நீ வந்து நாங்கள் குரங்குலேருந்து வந்தோன்னு சொல்கிறியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உருவாகுது. சயின்ஸுக்கும் ஆர்ட்ஸுக்கும் செம்ம கலவரமாக இருந்திருக்கும். இந்த ஒரு காலகட்டம் தான் ஏஜ் ஆஃப் டென்னிசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த காலகட்டத்தில் பாருங்கள், டார்வின் இருந்திருக்காங்க, வேலஸ் இருந்திருக்காங்க, அண்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற பர்சன்ஸ் எல்லாமே
சயின்ஸுக்கு மிகப்பெரிய ஆளுகளாக இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீ எது சொன்னாலும் அது சயின்ஸு போட அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த ஏஜ் ஆஃப் டென்னிசன் வந்து இருந்தது. மொத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெவல்யூஷனடு ஆல் கரண்ட் ஐடியாஸ். ஓகேங்களா? கரண்ட்டில் சுச்சுவேஷனில் மக்கள் எதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களோ அதில் எல்லாம் ஒரு மாற்றம் வருது. ரெவல்யூஷன் அப்படியே ஒரு பெரிய புரட்சியே ஆரம்பிக்கிற மாதிரி. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நேச்சர், இயற்கையை பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் கடவுளை வேண்டிக்கிறோம், மழை வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா சில காலகட்டங்களில் நமக்கு மழை இருக்காது. நம்ம யானைக்கு பூனைக்கு கல்யாணம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோம், மழை வருது. ஓகேங்களா? அப்போது நம்ம கடவுள் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். நம்மளால் சொல்லுவார் புயல் சின்ன உருவாச்சுப்பா, அதனால தான்ப்பா மழை வந்தது. சயின்ஸும் மாட்டிக்கிச்சு, ஸ்பிரிச்சுவலும் மாட்டிக்கிச்சுங்களா? ஸோ இப்படி என்னாச்சுன்னா இயற்கை, நேச்சரை பற்றியும் மனிதனை பற்றியும் சொசைட்டியை பற்றியும் இதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருந்த எண்ணங்கள் எல்லாமே டோட்டலாக மாற்றமாயிருச்சு. எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் டென்னிசனில் ஸ்ப்ரெட் ஆகுது. நியூ தியரிஸ் கேம் இன்டு கான்ஃப்ளிக்ட் வித் ஓல்டு ஃபேட்ஸ். அப்போது சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் புதுசாக நிறைய தியரிஸை சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி தான், மனிதன் இப்படி தான் பிறந்தான், நான் சொல்கிறேன் கேளுங்க பாரு, மழை இப்படி தான் பெய்யுது, இப்படி தான் உருவாகுது, இப்படி தான் எல்லாமே, மரத்தில் ஃப்ரூட்ஸ் இப்படி தான் வருது, இப்படி நிறைய தியரிஸை கொடுக்குறாங்க, ஃபார்முலாஸை கொடுக்குறாங்க ஃபிசிக்ஸ் பற்றி. இப்படி கொடுக்கும்போது பழைய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து உடையுது. ஓல்டு ஃபெய்த் எல்லாமே அப்படியே உடையுது. மக்கள் வந்து ஆமாடா கரெக்டு, இவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, அப்போது ஒருவேளை கடவுளுங்கிறதும் இல்லையோ, அதனால தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை அந்த சயின்ஸு வந்து ஏஜ் ஆஃப் டென்னிசனில் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஏன்சியன்ட் இன்டலெக்சுவல் ஆர்டர். ஓகேங்களா? பழைமையில் ஒரு ஆர்டர் இருக்கும்ல, இப்படி தான்ப்பா அப்படிங்கிறது, அதையே ஃபவுண்டேஷன் அப்படியே ஷேக்கன் அண்ட் இட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படியே அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துருச்சான். கடவுளே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி அந்த காலகட்டம் இருந்திருக்குது. இப்படி தான் ஏஜ் ஆஃப் டென்னிசன் இருந்து தான். ஓகேங்களா? ஸோ இதோட ஷார்ட் வியூ தான் அடுத்தடுத்த லைன்ஸில் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் விக்டோரியன் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் டெவலப் ஆகுதுன்னா கிரிட்டிசிசம் டெவலப் ஆகுது, ஸ்கெப்டிசம் வந்து டெவலப் ஆகுது, ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி வந்து டெவலப் ஆகுது, அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் உருவாகுது. மொத்தத்தில் அன்ரெஸ்ட்டு தான். திங்கிங் அப்படின்னாவே போடா எதை சொன்னாலும் அது இல்லை இது இல்லைங்கிறாங்க, எல்லாம் சயின்ஸுங்கிறாங்கிற மாதிரி அப்படியே மக்கள் மத்தியில் குழப்பம். எதை நம்புறது, எதை பார்க்குறது, எதை பேசுறது. இந்த அல்கமிஸ்ட் ட்ராமாவில் போடுவாங்களா தங்கத்தை உருவாக்குறேன் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த காலகட்டமே மக்கள் மத்தியில் இப்படி தான் இருந்திருக்காங்க. இதுக்கும் டென்னிசனோட ஏஜுக்கும் என்ன அப்படின்னா மக்கள் இப்படி தான் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி ஏஜ் ஆஃப் டென்னிசனில் இருந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டெவலப் ஆகுது இல்லை, அப்போ அங்கே என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், ரயில்வே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் ஷிப்பு வந்து நீராவி இன்ஜின், அதாவது நீராவியில் போட்டு போகிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு டெலகிராஃப் அப்படிங்கிற கான்செப்டையே டென்னிசனோட ஏஜில் வந்துருக்குது. அப்போது சயின்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ டெலகிராமில் குரூப்பெலாம் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி. அப்போது டெலகிராஃபு, ரயில்வே, ஸ்டீம் ஷிப்பு இதெல்லாம் வந்து இவரோட ஏஜ் ஆஃப் டென்னிசனோட காலகட்டத்தில் கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. சயின்ஸ் அப்படியே மார்வலஸான ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். சொல்ல முடியாது ஏஜ் ஆஃப் டென்னிசனில் சயின்ஸ் எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம கெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எலிமினேட் பண்ணுற மாதிரி 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அவுட் த ஓல்டு ஒன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி கூட கேட்க சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ அப்போ டோட்டலாக என்ன ஆகுதுன்னா ஏஜ் ஆஃப் டென்னிசனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு ஆர்ட்ஸு ரெண்டுக்கும் அப்படியே குளறுபடியாகவே போயிட்டுருக்குது. மக்கள் இப்படி தான் வந்து எதை நம்புறது எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதில் நிறைய ஆக்ட் வருது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெஃபார்ம்பிள்ஸ் இருக்குது, கான் லா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஏஜ் ஆஃப் டென்னிசனோட ஒரு இன்ட்ரோவே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி ஏஜ் ஆஃப் டென்னிசனாக பார்த்துரும். இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இருக்கிற புக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஜுக்கு கொடுத்த இவ்வளவு இன்ட்ரொடக்ஷனுக்கும் அந்த ஏஜுக்கு சொந்தக்காரான ஏஜ் ஆஃப் டென்னிசனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு இதாக இருக்கும். பட் இருந்தாலும் இருக்கிறத இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1809 வந்து பிறக்கிறாரு, ஏஜ் ஆஃப் டென்னிசன். ஓகே. 1809 பிறக்கிறாங்க. அண்டு 29 இதை ஞாபகம் வச்சுங்க, டிம்பக்டோ அப்படிங்கிற ஒரு போயமுக்காக கேம்பிரிட்ஜில் வந்து இவர் மெடல் வாங்குறாரு, சான்சலர்ஸ் மெடலை வந்து வின் பண்ணுறாரு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிம்பக்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், கேம்பிரிட்ஜு சான்சலர்ஸ் மெடலை வின் பண்ணுறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவர் வந்து பொயட் லாரேட்டாக வந்து 1850 வந்து பொயட் லாரேட் ஆகிறாரு. இவரை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம்.
அவர் எப்போ பிறந்தாருன்னு கூட நீங்கள் ஞாபகம் இல்லைனாலும் டிம்பக்டோங்கிறதுக்காக சான்சலர் மெடல் வாங்குறாரு. அண்டு பொயட் லாரேட்டாக 850 செலக்ட் ஆகிறாரு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வொர்த் இருந்திருப்பார், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் 892 இறந்து போயிடுறாருங்க. இதுதான் இவரோட லைஃப். இவருடைய வாழ்க்கையில் முக்கியமானது 2 விஷயம்: சான்சலர்ஸ் மெடல் வாங்குறது அண்டு பொயட் லாரேட்டாக ஆகிறது, ஓகே. அண்டு இவருடைய பொய்டிக் கரியர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 வருஷம் ரைட்டிங் கரியரில் அவர் இருந்திருக்காரு. 60 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மாதிரிங்க. 60 வருஷம் வேலை பார்த்துருக்குறாருங்க, ஓகே. அண்டு வேர்ட்ஸ்வொர்த் இவரை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்கள், லார்ட் டென்னிஸ், ஓகே. அடுத்த லைனில் அது வரும், ஓகே. ஸோ இவர் வந்து வேர்ட்ஸ்வொர்த்துக்கு அடுத்து லார்ட் டென்னிசன் வந்து ஒரு ஹை ரேங்க்குக்கு வந்து 1884 வராங்க. அண்டு இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து 1833 முடிச்சிருப்பார். பட் 2 பார்ட்டாக நமக்கு வந்துட்டு 2 வால்யூம்ஸாக 1842 வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து இவரை பற்றி சொல்கிறாங்க, இது ஞாபகம் வச்சுங்க. வேர்ட்ஸ்வொர்த்தோட லாங்குவேஜில் பார்த்தோன்னா டிசைடட்லி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் பாய்ட்ஸ், ஓகேங்களா. இப்படி தான் வச்சுங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டென்னிசனை சொல்லியிருப்பார், வேர்ட்ஸ்வொர்த் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு இவரோட ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். தி பிரின்சஸ், ஓகேங்களா. ஸோ இவர் எழுதின ஒர்க்ஸில் 1847 தி பிரின்சஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அண்ட் இன் மெமோரியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குங்க, ஓகே. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒர்க்கு. அண்டு இவர் வந்து இதை வந்து ஒரு எலிஜி, ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு கிரேட்டஸ்டான 3 எலிஜிஸில் இன் மெமோரியமும் ஒன்று. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. ஆதர் ஹேலம், இவருடைய ஃப்ரெண்டு ஆதர் ஹேலம்காக இறந்ததுக்காக எழுதின ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், 1850. அப்போ இதை ஞாபகம் வச்சுங்க பாருங்கள், 1850, ஓகே. இதே டைமில் தான் இவர் பொயட் லாரேட்டாகவும் இருக்கார். அதே வருஷத்தில் தான் அவர் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அதே வருஷத்தில் தான் அவங்க மனைவி அவர் இந்த ஒரு இன் மெமோரியம்ங்கிற ஒர்க்கும் வந்து எழுதியிருப்பார், ஓகே. ஸோ ரொம்ப லிங்காக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன் மெமோரியம். இன்னொன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்க கிரேட்டான 3 ட்ராஜடி என்னன்னு முடிஞ்சான்னு இல்லை, உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் எழுதின மாடு அப்படிங்கிறது ஒரு மோனோ ட்ராமா, மாடு மோனோ எம்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1854 எழுதியிருக்காரு. அண்ட் என்ன கார்டன் அண்டு அதர் போம்ஸ் அப்படின்னு சொல்லி 1864 இவர் வந்து எழுதியிருக்காங்க. இவருடைய ஃபஸ்ட்டு 4 ஐடில்ஸ் ஆஃப் த கிங் அதாவது ஐடில்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கிற ரைட்டிங் 1859 12th அண்டு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருப்பார். பட் இது 1885 வரைக்கும் இஷ்யூவே ஆக கிடையாது. இது பெரிய அளவில் இது இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் இந்த ஒர்க்கை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இது வருது அப்படிங்கிறத. அண்ட் இவர் வந்து 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது தான் இம்பார்ட்டண்ட் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேங்கிறத இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது போயமானு கேட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க ஆமாடா இது சின்னுண்டாக இருக்குது, பெக்கெட்னா ஒரு வேளை போயமாக இருக்குமா, குயின் மேரினா போயமாக இருக்கும், இதை 3ஐயுமே கேட்டு விச் ஒன் ஆஃப் திஸ் நாட் அ போயம்னு சொல்லி இன்னொரு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இதுக்குள்ளே இருக்க மூணை தான் எடுப்போம். ஸோ அதனால் இவருடைய 3 ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்கு குயின் மேரி, ஹெரால்டு, பெக்கெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இவர் இப்போது ஃபிலாசபிக்கல் போம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிலாசபிக்கல் போயம்ஸு, இது சேஜுனாவே நம்ம ஃபிலாசபி வேர்டை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஏன்சியன்ட் சேஜ் அப்படிங்கிறது, அண்டு வேஸ்ட்னஸ்ஸு, அக்பர்ஸ் ட்ரீம், கிராசிங் தி பார் அப்படிங்கிற இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இவர் எழுதின ஃபிலாசபிக்கல் ஒர்க். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன், இருட்டாயிருச்சு, ஓகேங்களா. 6:51 டைமு, ஓகே. ஸோ இவருடைய ஏஜை நம்ம முடிச்சிருவோம், ஓகேங்களா. ஓகே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இவர் எழுதின ஃபிலாசபிக்கல் ஒர்க் இது. அண்டு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொய்டிக்கான ஒரு மில்டனுக்கு அப்புறம் அப்படின்னு நான் வச்சுக்கோம். மில்டனுக்கு அப்புறம் ஒரு கிரேட்டான ஒரு பொயட் ரைட்டர் அப்படின்னா டென்னிசன் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அப்போது ஒரு பொயட் ரைட்டிங்ஸில் மில்டனை தான் பொயட் அப்படின்னா மில்டனை சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அவருக்கு இணையாக இன்னொருத்தர் இருந்தார்னா அது வந்து நமக்கு வந்து அவர் லிட்ரேச்சரில் டென்னிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே வந்து சொல்கிறோம், ஓகே. அண்டு மிஸ்டர் ஸ்டாப்ஃபோர்ட் ப்ரூக் அப்படிங்கிற பர்சன் வந்து இவரை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், more than 60 years he lived close to the present life of England as far as he was capable of comprehending and sympathizing with the movements, and he invoked what he felt concerning into its poetry. இது இவ்வளோலாம் போவேணாம், ஓகேங்களா. ஒர்த்து இல்லை, ஒன்றும் கிடையாது. 60 வருஷம் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலகட்டத்தை அப்படியே வந்து இங்கிலாண்டில் என்னெல்லாம் நடந்ததோ அவருடைய ரைட்டிங்ஸில் பிரதிபலிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புக்கை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, சார் இந்த லைனை விட்டுட்டாரு அப்படின்னு வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இவரை உள்ளே வச்சுருக்கிறேன். பட் அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேணாம், ஓகே. அதுவும் இல்லாமல் படித்தோம்னா தூக்கம் வந்துடும்ல, அது வேறு, ஓகே. ஸோ ஹி ரோட் அ கிளாசிக்கல், ரொமான்டிக்கல் அண்ட் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் கிளாசிக்கு, ரொமான்டிக்கு,
அண்டு மாடர்ன் சப்ஜெக்ட்டும் எழுதக்கூடிய அளவில் இவர் ரொம்ப ஃபேமஸாக திறமையான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரஸ்டிக் லைஃப்பை வந்து யூஸ் பண்ணி ரைட்டிங்ஸ் வந்து எழுதுகிறாரு. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் மாதிரியே ரஸ்டிக் லைஃப்பை எடுத்துக்கிட்டு எழுதின இன்னொரு பர்சன்னா நம்ம டென்னிசன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா இவருடைய போயம்ஸ் வந்து லாக்ஸ்லி ஹால் அப்படிங்கிற ஒரு போம் வந்து 1842 வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்டு இதில் வந்து பார்த்தோன்னா ஃபெய்த் இன் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு இவர் வந்து எழுதியிருப்பார். அண்டு லாக்ஸ்லி ஹால் 60 years ஆஃப்டர், எப்படி பார்த்தீங்களா? அப்போ லாக்ஸ்லி ஹால்னு 1842 ஒன்று, லாக்ஸ்லி ஹால் 60 years ஆஃப்டர்னு சொல்லி 86 ஒன்று இவர் வந்து எழுதியிருக்காரு. இதுலேயும் என்ன அப்படின்னா ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு மூமெண்ட்டை சொல்கிற மாதிரி தான். அதான் இந்த தாங்க பாருங்கள் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸு அது என்னெல்லாம் பண்ணுச்சுங்கிற மாதிரியான கான்செப்டை தான் உள்ளே கொண்டு வந்து இவர் வந்து எடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா இது ஞாபகம் வச்சுங்க, அங்கே பாருங்கள் சூப்பருங்க. இந்த பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு ஹையர் எஜுகேஷன் ஆஃப் உமன் அண்ட் தேர் பிளேஸ் இன் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் கண்டிஷன் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. அப்போது இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இந்த சேஞ்சிங் சொசைட்டியில் உமனோட கண்டிஷன் என்ன, அவங்களுடைய உயர்கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவர் அப்போ எழுதியிருக்காரு. தி பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மாடு. ஓகேங்களா? இந்த மாடு என்ன மோனோ ட்ராமா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மோனோ ட்ராமா எதை ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா கிரீமியன் வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமாக வச்சு எழுதியிருக்காரு. ஓகே. அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கிற ஒர்க்கு நம்ம ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். ஸோ அந்த ரைட்டிங் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 12 நரேட்டிவ் போயம்ஸ் இருக்கும். இதை நான் போச்சுங்க. ஐடியல்ஸ் ஆஃப் த கிங் வந்து 12 நரேட்டிவ் போயம்ஸ் இருக்கும். அண்டு இது என்னென்னா ரீடெல்லிங் த ஆர்த்தரியன் லெஜெண்ட். ஸோ ஆர்த்தரியன் லெஜெண்டை பற்றி ஒரு ரீடெல்லிங் சொல்லப்பட்ட ஒரு கதை தான். கிங் ஆர்த்தரோட ரைஸை பற்றி இருக்கும். கிங் ஆர்த்தரை பற்றி ஃபேரி குயினில் கூட எழுதியிருப்பாங்க தானே? எனக்கு லைட்டாக டவுட் இருக்குது, இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு. அண்டு அது மட்டும் கிடையாது, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டிங்ஸை இதில் எல்லாம் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இந்த பேஜில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ரைட்டிங்ஸில் ஒரு அப்படி ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு லைனில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. இவர் வந்து இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா காமன் பீப்புள். ஓகேங்களா? ஸோ நிறைய காமன் பீப்புளை மையமாக வச்சும் காமன் திங்ஸை மையமாக வச்சும் தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பொய்ட்ரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் த டெமோக்ராட்டிக் சிம்பத்திஸ் இவருடைய வெஹிக்கிள்னு சொல்லலாம். இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து மக்களுடைய டெமோக்ராட்டிக் திங்கிங் வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போயிருக்கு. ஒரு வெஹிக்கிளாகவே வெஹிக்கிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இவருடைய கவிதைகள் வந்து டெமோக்ராட்டிக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்டு இவருடைய பெஸ்டான ரைட்டிங்ஸ் தான் பிரின்சஸ்ஸு, மாடு, ஐடியல்ஸ் ஆஃப் த கிங்கு, மேக் குயின், கார்டன் அண்டு டோராவின் பயணங்கள் யாருன்னா டென்னிசன் அப்படின்னு போச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவருடைய ரைட்டிங்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் வந்து சயின்ஸ் அண்டு ஃபிலாசபி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்டு ஃபிலாசபி இவருக்கு ரொம்ப பிடிக்க மாட்டிருக்குப்பா. சயின்ஸும் இவருக்கு நல்லாவே பிடிக்கும், ஃபிலாசபியும் இவருக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்குது. ஆன்சியன் ஸ்டேஜ். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம்ல, இவருடைய ஃபிலாசபிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கரண்ட் மெட்டீரியலிசம் சேலஞ்ச் பண்ணுறாரு. கரண்ட் மெட்டீரியலிசமுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இவர் வந்து கொடுத்துருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் காடோட இம்மார்டாலிட்டியை பற்றி இதில் வந்து கொடுத்துருக்காரு. ஃபிலாசபிக்கல் ஒர்க்கு தானே, அப்போ கடவுளை பற்றி எழுதி தானே ஆகணும். ஸோ அப்படி எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம 1/2 hour இதில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இந்த ரைட்டரோட முடிச்சுக்கிறது நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் ஹேட் சீன், இது செம்ம லைனுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேர்ட்ஸ்வொர்த் ஹேட் சீன் நேச்சர் வித் த ஐ ஆஃப் த பாய்ட் ஒன்லி. ஓகேங்களா? வேர்ட்ஸ்வொர்த் வந்து இயற்கையை பார்ப்பார். எப்படின்னா ஒரு கவிஞனாக தான் பார்ப்பாராம். வைல் டென்னிசன் saw it with the eye of the scientist as well. பத்தியா? ஸோ வேர்ட்ஸ்வொர்த் இயற்கையை பார்த்தாருன்னா ஒரு கவிஞனாக பார்ப்பார். ஆனால் டென்னிசன் இயற்கையை பார்க்குறாருன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக தான் பார்ப்பாராம். கூத்த பார்த்தீங்களா? ஸோ அப்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து இயற்கையை பார்த்தா என்ன பண்ணுவார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செடியில் 2 பூ இருக்கும். 2 செடி பக்கத்தில் இருக்கும். ஒரு செடியில் நல்லா பூ பூத்துருக்கும், ஒரு செடியில் வந்து பூ பூக்காமல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு கவிஞனை வந்து பார்த்தானா அதை வச்சு ஒரு கவிதை எழுதுவான். இந்த மலர் அருமையாக இருக்கிறது, இந்த மலர் பாவம், இப்படி துன்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது, இன்பத்தில், அப்படி எழுதுவோம். சயின்டிஸ்ட் பார்த்தா
அந்த செடிக்கு வந்து தண்ணி நல்லா போயிருக்கு, இந்த செடிக்கு தண்ணி போகலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ்வொர்த் நேச்சரை பொயட்டிஸ்ட்டாக பார்க்குறாரு, ஆனால் டென்னிசன் வந்து சயின்டிஸ்ட்டாக பார்க்குறாரு. ஓகே, நல்ல காம்பினேஷனில். சரி, ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் காஸ்மிக் ஸ்ட்ரகிள் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங் எலமெண்ட்ஸ் இன் ஹிஸ் தாட்ஸ். இப்படி இவருடைய சிந்தனை தான் இவரை டிஸ்டர்பாகவே பண்ணியிருக்கு. ஆமாம், ஒரு கவிஞன் வந்து கவிநயத்தோட ஒரு உருவத்தை பார்க்காம அதில் போய் நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம்னா அங்கே உடஞ்சிடல, ஒரு ஒரு திங்கிங் எல்லாம் போயிடும்ல. ஸோ அதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது இவருடைய ரைட்டிங் கரியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரௌனிங் இருக்கார். இப்படியே போனால் நான் இருட்டில் உட்காந்துருப்பேன், உங்களுக்கு நல்லா பூச்சியோட சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ராபர்ட் ப்ரௌனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணால் இடையில விட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஏஜ் ஆஃப் டென்னிசனோட இன்ட்ரோ பார்த்துருக்கோம். ஏஜ் ஆஃப் டென்னிசனோட லைஃப் அண்ட் ஒர்க்கு அண்ட் அவருடைய ஸ்டைலை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ளஸ் பிடிஎஃப் கொஷின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. பட்டு சீக்கிரமாகவே யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் ஒரு டெஸ்ட் பேட்சை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது 10 யூனிட்டுமே கவர் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு 300 கொஸ்டின் மூலம் கூகுள் ஃபார்ம்ஸில் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். தரோவாக ஒவ்வொரு யூனிட்லேயும் எதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படிங்கிற செலக்டபிள் கொஸ்டின்ஸை நான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பெய்டு டெஸ்ட் பேட்சாக தான் கொடுக்க போகிறோம். பட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்ல காரணம், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம், இதுக்காக தான் இந்த வீடியோ வருங்கிற மாதிரி போயிடும். ஸோ சீக்கிரமாகவே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதிகபட்சம் அதோடைய காஸ்ட் நான் வந்து 500 தான் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக, ஏன்னா என்னோடய கண்டென்ட்டும் என்னோடய உழைப்பு எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் இதை கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து அவங்களுக்கு என்னோடய கொஸ்டின்ஸ் போய் சேர்ந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நபருக்கு இது சொல்லணும்னு தோணி நான் சொல்கிறேன். இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நான் கொடுக்க போகிறேன். ஒன்லி 500 தான் அந்த டெஸ்ட் பேட்சுக்கு. 3000 ப்ளஸ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் அதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய உழைப்புக்கு அந்த 500 எனக்கு போதும்னு நான் நினச்சி நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை பார்க்குறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்களால் 500 பே பண்ணி அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆட்மி இன்ன வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி 500 RS டெஸ்ட் பேட்ச்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போதும். உங்களை நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இதை நம்ம பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் மெம்பர்ஸ் ஆட் ஆகட்டும். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸையும் பிடிஎஃப்பையும் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ தேங்க்யூ. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.